மேற்காசியாவில் நடைபெற்று வரும் போர் காரணமாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் குறைக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். குறித்து நேரலையில் விவரங்களை வழங்க மதுரையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்த விரிவான தகவல்களை பகிரலாம். ஈரான் இஸ்ரேல் போரினை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றம் காரணமாக இந்தியாவின் முழுவதுமாக பல்வேறு பகுதிகளிலுமே வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் முழுமையாக தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஏற்கனவே நேற்றைய தினம் பெங்களூர் உள்ளிட்ட மாநிலங்கள் அந்த பகுதிகளில் கூட வணிக சிலிண்டர் முழுவதுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் உணவகங்கள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. அதே போன்றுதான் இன்றைய தினம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு உணவகங்களிலும் கடந்த 2 நாட்களாக அந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உணவகங்கள் மூடப்படும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தற்போது தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர்களுடைய சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் குமார் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். தொடர்ந்து இது மாதிரியான அந்த வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இது அடுத்த கட்டமா என்ன நிலைமைக்கு செல்லுது? இல்லை, தொடர்ந்து தட்டுப்பாடு இல்லை. இது கண்டினியூவா எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தது. நேத்துல இருந்து திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வணிக நிறுவனங்களுக்கு உண்டான சிலிண்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு தான் சிலிண்டரு ஸ்டாக் வைக்க முடியும். அதுபோக மதுரையை பொறுத்த வரைக்கும் 500லேருந்து 600 உணவகங்கள் இருக்குது. அதுபோக ரோட்டோர கடைகள், கையேந்தி போனெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கணக்கில் இருக்காங்க. ஒரு 25,000 தொழிலாளர்கள் இதை நம்பி இருக்காங்க. இப்போ சிலிண்டரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு வழியே இல்லை. இப்போ இன்னையிலேருந்து பெங்களூர்லலாம் கடை அடைச்சிட்டாங்க. சென்னையுமே நாளைக்கு நாளான்லேருந்து அடைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எவ்வளோ நாள் கையிருப்பு இருக்குதோ அது வரைக்கும் மட்டும்தான் எங்களால் ஹோட்டல் நடத்த முடியும். தொடர்ந்து ஏற்கனவே இந்த வணிக சிலிண்டர்கள் இல்லைன்றப்போ நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா? அவங்க தரப்பில் என்ன சார் சொல்லுங்க? டீலர் இல்லை சார், இப்போ ஸ்டாக் எடுக்கிறதுக்காக அனுப்பின லாரி கூட எம்டியாக திரும்ப வந்துக்கிட்டு இருக்கான். அதனால் நாங்கள் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த போர்னால கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் உணவு சங்கத்தில் இருந்து எதுவும் ஆலோசனை கூட்டம் மாதிரி போட்டு அது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இல்லைன்னா நீங்கள் அரசாங்கத்தில் நீங்கள் ஆலோசனைக்கிற மாதிரியான முடிவுகள் எதுவும் எடுக்கப்பட்டது? கடந்த 2 நாட்களாகவே நாங்கள் பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்குமே கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். லெட்டர் அனுப்பிச்சிக்கிட்டே தான் இருக்கோம். டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே. ஆனால் இன்றைக்கு போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையினால அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக சிலிண்டர் இல்லைன்னா கடை திறக்க முடியாதுங்கிற நிலைமை. ஒரு காஃபி டீ கூட கடை திறக்கணும்னா சிலிண்டர் அவசியம். ஸோ காஃபி டீ கூட கிடைக்காது. தென் மாவட்டம்ன்றது உணவகத்தை, அதுவும் மதுரை உணவகத்துங்களை மையப்படுத்தி தான் இந்த பொருளாதாரமே இருக்கு. இது மாதிரியான நீங்கள் இந்த வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டால் எவ்வளோ பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும்? கண்டிப்பாக. இப்போ மதுரையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 600 ஹோட்டல்கள் இருக்குது. எல்லாருமே ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லட்சக்கணக்கில் அரசாங்கத்துக்கும் பாதிப்பு ஏற்படத்தான் செய்யுது. வேற மாற்று யோசனை எதுவும் உங்க சைடில் இருக்குதா? இல்லை அவங்ககிட்ட அரசாங்கத்திட்ட எதுவும் நீங்க கேட்டிருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த தொடரும் பட்சத்தில் மாற்று ஏற்பாடுகளுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு? மாற்று ஏற்பாடுகள் அப்படின்னா கரண்ட் அடுப்பு போடலாம். கரண்ட் அடுப்புங்கிறது காஸ்ட்லியானது. வசதியானவங்க மட்டும்தான் அது போட முடியும். மற்ற சிறிய கடைக்காரங்கள்லாம் அது போட முடியாது. அதுலேயும் பிரச்சனை, நாளைக்கு ஈபிலையும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஓட்டுறதுக்கு டீசல் வேணும், ஜென்ரேட்டர் ஓட்டுறதுக்கு. அப்போ டீசல் பெட்ரோலும் பிரச்சனை வந்ததுன்னா இது கண்டிப்பாக இதுவுமே ஒரு முடியாத ஒரு காரியமாக தான் இருக்கும். நிச்சயமாகவே இந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் என்பது தொடர்ந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மதுரை என்பது ஒட்டுமொத்தமாக இந்த ஹோட்டல்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார நகரம். ஆனால் இது போன்று உணவகங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டால் சாதாரண தேநீர் கடை கூட திறக்க முடியாத அளவிற்கான நிலைக்கு தள்ளப்பட்டு விடும். இதனால் மதுரை மட்டுமல்லாமல் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் முடங்கக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாகவும், தொடர்ந்து இதே போன்று வணிக சிலிண்டர்கள் கிடைக்காத பட்சத்தில் உணவகங்களை மூடக்கூடிய ஒரு நிலைக்கு தான் தள்ளப்படுவோம் என கூட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தில் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனனி, மதுரையிலிருந்து இணைந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.